ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை ஏன் வழிபட பண்ண வேண்டும்? முக்கியமான கேள்வி இல்லை. ஆடி கிருத்திகையில் ஏன் முருகப்பெருமானை வணங்குறோம்? ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாக கிருத்திகை நாளில் முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுது. அதிலும் இந்த நாளில் செய்யப்படுற ஒவ்வொரு விஷயம் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்குது. அந்த வகையில் ஒரு சிறப்புக்குரிய நாள். பொதுவாக பார்த்திங்கன்னா கிருத்திகை என்பது 6 நட்சத்திர கூட்டங்களுடைய பெயர். அதாவது கார்த்திகை பெண்கள், முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த தாய்மார்கள், அந்த 6 கார்த்திகை பெண்களை குறிக்கும் நாள் தான் கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை வளர்த்த அந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை பெண்கள் ஒளி வீசுகிறார்கள் என்பது அடிப்படையில் தான் முருகப்பெருமானை அந்த கிருத்திகை நாளில் வணங்குறது மிகவும் சிறப்பான ஒரு நாளாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் முருகப்பெருமான் 6 முகமாக காட்சியளிப்பார். அன்னையருக்கு 6 முகமாக கார்த்திகை பெண்களுக்கு காட்சியளிப்பார். அந்த நாளில் நம்ம வணங்கும் போது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு முழு விதமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுது. ஆரோக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கும். அவர் அந்த நாளில் வணங்குவது முருகப்பெருமானுடன் சேர்ந்து நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கிடைப்பதற்கு அருள் புரிவார். அந்த வகையில் விரதம் இருந்து இந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும், பழனி முருகனையும், மருதமலை முருகனையும், உங்களுக்கு எந்த தெய்வம் முருகப்பெருமான் பிடிக்கிறதோ அந்த முருகனை நீங்கள் வணங்கலாம். குறிப்பாக ஆறுபடை முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்குவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆறுபடை முருகன் முருகப்பெருமானுடைய வீடாக பார்க்கப்படுது. ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஓதி நீங்கள் இந்த கிருத்திகை நாளில் கவசம் பாடுவது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் சன்னதியையும் காப்பாற்றும். முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறார். தொடர்ந்து என் மனவளத்தை இணைந்திருங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள். நன்றி.